இயேசு ஏன் மனிதனாக வந்தார் என்றால், மனிதனுக்கு உறவு கொடுக்க வேண்டும் என்றால் அவர் மனிதனாக வேண்டும் என்று நாம் அதில் படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். எனவே இந்த மனிதனாக வந்தவர் என்ற உண்மையை யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றால், இந்த உறவு கொடுக்க வந்தார் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மனிதனாக வந்தார் என்ற உண்மையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதும் இயேசுவை கடவுளாக தான் பார்ப்பார்கள். முழு கடவுள் முழு மனிதன் என்று படிக்கிறோம் அல்லவா, அதில் இவர்கள் எப்பொழுதும் அவரை கடவுளாகவே பார்ப்பார்கள். இவர் ஒரு மனிதனாக தான் இங்கே வந்தார் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் ஒரு மனிதனாக இருந்து இதை செய்தார், மனிதனாக இருந்து அதை செய்யவில்லை என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். அது எப்படி அவர் ஒரு கடவுள்? இல்லாட்டி ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், கடவுள் அவர், அதனால் அவரால் முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கன்னா இதை செய்கிறவர்கள், அதெல்லாம் மனித மரபை போதிக்கிறவர்கள். அதான் இங்கே இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பலனை, இது நமக்கு தேவையில்லை, கைமாறு பெற அடுத்து 9 பெறுவோம். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர். எது கிறிஸ்துவின் போதனை? நாம் பார்த்து வந்தோம், காலையில் 2779 பார்த்தோம் சிசிசியில். அதுதான் கிறிஸ்துவின் போதனை. அதாவது தந்தையாகிய கடவுளை தந்தை என்று ஏற்றுக்கொள்வது தான் கிறிஸ்துவின் போதனையை ஏற்றுக்கொள்வது. அதுதான் அவர் போதித்தார், பார்த்தோம். அதை ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் சிலை வழிபாடு செய்கிறார்கள் என்று பார்த்தோம் அல்லவா. அதுதான் அங்கே என்னன்னா, கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் அப்படின்னா, அதை இந்த இங்கே பார்த்தோம்ல, மார்க் 7:7 பார்த்தோம் அல்லவா, அல்லது 8 அது பார்த்தோம். என்ன பார்த்தோம் என்றால், கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து மனித மரபை நிலைநாட்டுவது அப்படின்னு பார்த்தோம் அல்லவா. அவர்தான் இந்த கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர். அவர்கள் கடவுளை கொண்டிருப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், கடவுளின் குடும்பத்தில் இல்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். தந்தையும் மகனும், அந்த குடும்ப உறவு, அந்த உறவோடு யார் இருக்கிறார்? அந்த போதனையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின், எந்த போதனை? கடவுளின் அந்த ஃபிலியல் தத்தெடுப்பு குறித்த போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். பாருங்க, அவர்களுக்கு வாழ்த்தே கூறாதீங்க அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்கிறது 11. அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர் அவர்களுடைய தீச்செயல்களிலும் பங்கு கொள்கிறார்கள். பாருங்க, நம்ம வாழ்த்து நம்ம நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம். யார்கிட்ட? அவங்கள பார்த்து பிரேசலாட் நீங்கள் நல்ல உள்ளத்தோடு தான் சொல்கிறீர்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு தீச்செயல் இருக்கிறது. மரக்கட்டை காட்டினேன் அல்லவா, அந்த தீச்செயல் அவர்களிடம் இருக்கிறது. உறவு வேண்டாம் என்று சொல்லும் தீச்செயல், கடவுளுடைய உறவு வேண்டாம் என்று சொல்லும் தீச்செயல். ஆனால் நாம் அந்த வாழ்த்து அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய தீச்செயல்னா அதே நம்பிக்கையை சேர்ந்தவர்களாக நாமும் மாறிவிடுகிறோம். அதனால்தான் திருத்தந்தை சொல்கிறார், இந்த 6வது இதில் சொன்னேன் அல்லவா, எந்த இடத்திலிருந்து அந்த நம்பிக்கை என்று பார்க்க வேண்டும், எந்த நம்பிக்கையிலிருந்து பிறந்த ஜபம் என்று பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். வேறு நம்பிக்கையை சேர்ந்த ஜபமாக இருந்தால் அது நமக்கு ஆபத்தை தரும் என்று அவர் சொல்லுகிறார், சுட்டி காட்டுகிறார். அந்த ஜபம்தான் அந்த பிரேசலாடு என்பது போன்ற ஜபம். அந்த பாடல்களும் பெர்க்மான்ஸ் பாடல், விந்தோஸ் பாடல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதெல்லாம் எல்லாம் அந்த நம்பிக்கையில் பிறந்த ஜபங்கள். அந்த ஜபத்தை நாம் சொன்னால் அவர்களுடைய தீச்செயலில் நாம் பங்கு கொள்கிறோம். அதாவது நாம் அந்த உறவு வேண்டாம் என்று சொல்பவராக மாறிவிடுகிறோம் என்று யோவான் சொல்கிறார். அப்போ 2 தெசலோனிக்கர் 2 இதை பார்க்கிறோம். இதை கருத்தை அங்கே யோவான் சொன்னார், இங்கே பவுலடியார் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், அந்த மீட்க வல்ல உண்மை அப்படின்னு பார்த்தோம் அல்லவா, மீட்க வல்ல உண்மை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? கடவுளின் தத்தெடுப்பு உரிமை, அதாவது ஃபிலியல் தத்தெடுப்பு என்பது
உண்மையிலேயே நமக்கு தர இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் என்னை மீட்கும். இந்த நம்பிக்கை என்னிடம் இல்லை என்றால் நான் அதை கேட்கவில்லை என்று பொருள். எனவே அதுதான் மீட்க வல்ல உண்மை. அதனால் அது குறித்து பார்ப்போம். 9லிருந்து பார்த்துறோம். அது 10 தான் இருக்கிறது. என்னால் 9 முதல் பார்த்தால் தான் உங்களுக்கு புரியும். அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். பாருங்க, இந்த வரம்பு மீறி செல்வோர் குறித்து பார்த்தோம்ல, அவர்களை குறித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவன்னா அந்த கூட்டம் அந்த சாத்தானின் ஆற்றலால் வரும். அந்த கூட்டம் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும். அது எப்படி கடவுளுக்கு எதிராக இருப்பவர்கள் அடையாளம் செய்யலாம் என்றால் 11 சொல்றார். கடவுள் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தினார். பாருங்க, கடவுள் என்ன பண்றாரு, அந்த வரம்பு மீறி செல்வோருக்கு வரம் கொடுக்கிறார். என்ன வரம் கொடுக்கிறார்? ஊனியல்பு வரம் கொடுக்கிறார். ஊனியல்பு வரம் என்றால் என்ன என்றால், அது ஆவிக்குரிய இயல்பு, ஊனியல்பு என்று 2 விதமான இயல்பு குறித்து ரோமையர் 8வது அதிகாரத்தில் பேசுகிறார் அல்லவா. அந்த அடிப்படையில் இந்த ஊனியல்பு நாட்டம் உள்ளவர்களுக்கு ஊனியல்பு வரம் தருகிறார். அதாவது ஊனியல்பு சார்ந்த அடையாளங்கள், ஊனியல்பு சார்ந்த வல்ல செயல்கள். சரியா? அதனால இதெல்லாம் இதுக்கு பேர் என்ன? போலியான வல்ல செயல்கள். போலியான வல்ல செயல் போலியானது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. வல்ல செயல்களும் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் உண்மையிலே நடக்கும். அப்படின்னா கால் உடஞ்சிருந்தா கால் குணமாகும், கண்ணு தெரியலன்னா கண்ணு தெரியும், அதெல்லாம் உண்மையிலே நடக்கும். அப்போ போலியானன்னா மீட்புக்கு உதவாத, போலியானன்னா மீட்புக்கு உதவாத வல்ல செயல்கள் நடக்கும் அப்படின்னு அங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா பொய்யானதே அவர்கள் நம்பும் வண்ணம். அப்படின்னா இந்த பொய்யான அடையாளங்கள் அவர்கள் சொல்வது கோட்பாடு அல்ல, அது பொய். மனித சட்டம் என்பது கோட்பாடு அல்ல, ஆனால் அது கோட்பாடு என்று சொல்கிறார்கள் அல்லவா. அதற்கு ஆதாரமாக அவர்கள் காட்டும் அடையாளங்களை காட்டுகிறார்கள். பருங்கொடை இயக்கத்துக்கு நம் திருச்சபையில் மதிப்பு வருகிறது. ஆயர்கள் போன்றவர்கள் அதுக்கு எதிராக செயல்பட அச்சம் கொள்கிறார்கள். எதற்காக என்றால் அங்கே அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஆயர்களுக்கு, சில ஆயர்களுக்குன்னு வச்சுக்கோ, அதை ஆதரிக்கும் ஆயர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை என்றால், ஒருவேளை இது உண்மையிலேயே தூயாவியின் செயலாக இருந்து நாம் அதற்கு எதிராக செயல்பட்டு விட்டால் அது தூயாவிக்கு எதிரான பாவமாகிவிடுமே என்ற ஒரு அச்சம் ஒரு சில ஆயர்களிடம் இருக்கிறது, குருக்களிடம் இருக்கிறது, பொதுமக்களிடமும் இருக்கிறது. அவர்களும் நினச்சிக்கிறாங்க தூயாவிக்கு எதிரான பாவம் சொல்லப்படுவது இந்த கூட்டத்துக்கு எதிராக நாம் செய்த பாவம்லாம் தூயாவிக்கு எதிரான பாவம்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ இது ஏன் தூயாவி என்று இல்லை, இது ஏன் தூயாவி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றால், தூயாவி பொய் சொல்ல மாட்டார். தூயாவி மீட்பு குறித்து பொய் சொல்ல மாட்டார். அதாவது நற்கருணையில் மீட்பு இல்லை என்று தூயாவியானவர் சொல்ல மாட்டார். அப்போ தூயாவியானவர் பொய் சொல்ல மாட்டார் என்றால், நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மற்ற கிறிஸ்தவ சபைகளிடையே இந்த தூயாவியானவர் பேசினார் என்றால் அவர் என்ன சொல்லித்தர வேண்டும்? ஐயா, நீங்களெல்லாம் போய் நற்கருணை ஆண்டவரை நம்புங்கள், அவர்தான் மீட்புக்கான ஒரே வழி என்று அங்கே சொல்லித்தர வேண்டும்.